பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? குயவனே 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 படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமா வனைந்து கொள்ளுமே. ஒரு வேத போதி வாசிக்கலாமா? ஏசாயா 66 அதிகாரம் வசனங்கள் 1, 2, 5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நீங்கள் வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை அவமானப்படுத்துவார்கள், வெட்கப்படுத்துவார்கள். ஆனால் நான் கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி செய்வேன், உங்களுக்கோ சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லுவார். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு ஆனந்தம்! நம் வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி அவருக்கு பயந்து நடப்போம் என்றால் நமக்கு மகிழ்ச்சியை தருவார். நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கு வெட்கம் உண்டாகும்படியாய், நம்மை வெட்கமாய் பார்த்தவர்கள் வெட்கப்படும்படியாய், நம்மை மகிழ்ச்சியாய் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பாதத்தில், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது நம்மை அவர் மகிழ்ச்சி ஆக்குவார், நம்மை சூழ்ந்திருக்கிற வெட்கத்தால் மூடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நன்றி அப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உண்டே தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததேப்பா. நன்றி நன்றி நன்றிப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொரு உம்முடைய கருத்திலே தருகிறோமப்பா. அப்பொழுது எங்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லியிருக்கேப்பா. அப்படி உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்குவீராக தகப்பனே. உம்முடைய தெய்வீக பலன், உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக கர்த்தாவே. சகல நன்மையினால் ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக கர்த்தாவே. அவர்களை பார்த்து ஆண்டவரே அப்பா பார்த்து வெட்டப்பட்டு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்திலே தருகிறோம் கர்த்தாவே. அப்பா, அவர்களை சூழ்ந்திருக்கிறவர்களை வெட்கத்தால் நிரப்புவீராக கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியால் நிரப்புவீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.